வணக்கம் ஐயா. ப்ரேயர் பண்ணுறவங்க யாராவது இருக்காலாம்? வணக்கம் வணக்கம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகள் நமக. ஓம் கணபதி அங்கன விசக்தி கணபதி வாக்கிற்கு நீ வாழை பரமேஸ்வரி என் மனதில் வாக்கில் வந்து நிற்க. சுவாக சுவாக. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு காரகத்துவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். காரகம் அப்படின்னா பொறுப்பேற்றுக்கிறார். இன்றைக்கி நம்ம புதனை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று குழந்தையை பார்த்தோம். இன்றைக்கி புதன்ங்கிறது புத்திரன். ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது 5 வயசுக்கு மேலே அது புத்திரன் அப்படின்னு சொல்கிறான். புதன் அப்படின்னா புத்திரன் அப்படின்னு அர்த்தம். புதன் அப்படிங்கிறது கல்விக்காரகன், புத்திக்காரகன், சங்கீதக்காரகன், அம்மான் காரகன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம புதனை பார்க்குறோம். புதன் அப்படின்னா கோள்களில் மிக சிறிய கோள், கிரகத்திலே மிக சின்னது அப்படின்னு அர்த்தம். சிறியது, சிறுசாக இருக்கிறதுனால அது வேகமாக சுற்றக்கூடியது. வேகம். புதன் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? வேகம், சீக்கிரம், சிறியது, இளையது, எலசு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இளைய சகோதரர், இளைய சகோதரி, தாய்மாமன், நண்பர்கள். பாருங்கள், உறவு காரகத்துவத்தில் புதன் இப்படி நம்ம பிரிக்கணும். தாய்மாமன். இந்த இடத்துல ஒரு பெரிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, புதன் அப்படின்னா நம்முடைய சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். சரீரம், இந்த தோல், இந்த உடம்பு, இந்த சரீரம் அப்படின்னாலே புதன் தான். இந்த உடம்புல ஓடக்கூடிய நரம்பு, இரத்த நாளங்கள் புதன் தான். இந்த உடம்புக்கு புதன் காரகத்துவமாக இருக்கிறதுனால தான் சந்திரன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு. சந்திரனுங்கிறது நம்ம உடம்புலோட ரத்தம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிறது சூரியன். உயிர் அப்படின்றதுக்கு இந்த ஆத்மா காரகன், நம்முடைய ஆன்மாவுக்கு, இந்த உசுருக்கு சொந்தக்காரர் அப்பா வர்க்கம். இந்த உடம்புக்கு சொந்தக்காரங்க யாருன்னா தாயினுடைய வர்க்கம். இந்த கட்டைக்கு சொந்தக்காரங்க தாயுடைய வர்க்கம். அதனால தான் தாயினுடைய சகோதரன் தான் தாய்மாமன். தாய்மாமனுக்கு சொந்தம் என் உடம்பு இருக்குது அப்படின்னா, இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னா, நான் பிறந்த பிறகு என்னை தூக்கி முத்தம் கொடுத்து, எனக்கு ஆடை வாங்கி கொடுத்து, காது குத்தி, இந்த உடம்புக்கு தேவையான ஆபரணங்களை செஞ்சு கொடுக்கறது யாருன்னா தாய் வர்க்கம். அது உடம்புக்கு சொந்தக்காரங்க. நல்லா பாருங்கள், உடம்பு சொந்தக்காரங்க, உயிர் சொந்தக்காரங்க. அப்போ அந்த தாயினுடைய வர்க்கமாயிருக்கிற தாய், அம்மான், மாமன் காரகன் இந்த உடம்பு. நம்ம வீட்டுக்கு தாய் மாமன் வந்துட்டாருன்னா ஓடி போய் கட்டி பிடிப்போம், விளையாடுவோம். ஏன்னா உடம்புக்கு சொந்தக்காரங்க. நம்ம பெரியப்பா, சித்தப்பா அவர்கள் வந்தால் ஓடி போய் வணக்கம் சொல்லுவோம், கையை பிடிப்போமே தவிர அவர்கள் ஆத்மாவுக்கு சொந்தக்காரர்கள். நம்ம ஏன் தாயினுடைய வர்க்கத்தை திருமணம் செய்து கொள்கிறோம் என்றால், உடம்புக்கு சொந்தக்காரர்கள், நம்முடைய சரீரத்துக்கு சொந்தக்காரர்கள், சரீர சுகத்துக்கு சொந்தக்காரர்கள் புதன். அதனால தான் தாய் மாமன், தாயினுடைய வர்க்கத்தில் இருப்பவர்களை நாம் திருமணம் செய்து கொள்கிறோம், ஆண் வாரிசை. இந்த உடம்பு துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதியிலே போகும்போது கூட அந்த தாய் மாமனுடைய அந்த கடைசி அவர்கள் தான் இந்த உடம்புக்கு தேவையான
சடங்குகள் கலந்து கொள்வார்கள். இந்த உடம்புக்கு தேவையான ஆடையை கோடி கொடுக்கறது அவங்க தான். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், இந்த சரீரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சரீரத்திற்கு முழுக்க முழுக்க புதன் தான் காரகமாக இருக்கிறார். இந்த புதன் அப்படின்னா தாய்மாமன் சொன்னோம். அது மட்டும் இல்லை, இந்த புதன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீக்கிரம், அவசரம் அப்படின்னா புதன் தான் காரணம். ஏன் சீக்கிரமாக சுற்றி வந்துடுது, சூரியனை சீக்கிரமாக சுற்றி வந்துடும், தன்னைத்தானே சீக்கிரமாக சுற்றிடுது. அப்போ சீக்கிரம், அவசரம், உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் என்னன்னா வேகம், இந்த புதன் தான் காரணம். வேகமாக இருக்கான் அப்படின்னா புதன் தான் காரணம். அருகில் அப்படின்னா புதன் தான் காரணம். நெருக்கம், ஒரு இணக்கம், அது புதன் தான் காரணம். அதாவது ஒரு இணைப்பு, கூடவே இருக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, கூடவே போகிறது, கூடவே இருக்கிறது யாருன்னா கூட்டுக்காரன். அப்போ நட்பு, புதன் தான் காரணம். கூட்டுக்காரன், நண்பர்களுக்கு யார் காரணமாக வர்றாருன்னா புதன் தான். நட்புக்கு காரகன். நம்ம கூடயே இருக்கும்போது அவங்க கூட என்ன செய்வோம், பேசுவோம், விளையாடுவோம். பேச்சுக்கு காரகன் புதன் தான் காரகம். பேசும்போது என்ன செய்வோம், நம்ம ஒரு தகவல் சொல்லுவோம், பரிமாறிக்கொள்வோம். அப்போ பரிமாறுறதுக்கு புதன் தான் காரகம். அப்போ நம்ம பேசும்போது தான் நம்முடைய புத்தி வேலை செய்யுது. புத்திசாலித்தனத்துக்கு, அறிவாளிக்கு, கல்விக்கு, படிப்புக்கு, இது எல்லாம் அந்த புதன் தான் காரணமாக இருக்கிறார். புதன் அப்படின்னா திட்டமிடுதல்னு அர்த்தம். பிளானிங், மேத்தமெட்டிக்ஸ், கணிதத்துக்கு காரகம் புதன் தான். கம்ப்யூட்டர், புதன் தான் காரணம். எலக்ட்ரிக் குட்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ், இந்த மாதிரியான சிறு சிறு நுட்பமான பொருள்களுக்கெல்லாம் இந்த புதன் காரகத்துவத்தை வர்றாங்க. இப்போ சேர்ந்து அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா பாருங்கள், சேர்ந்து அப்படின்னு சொல்கிறோம். சேர்க்கை அப்படின்னா புதன் தான் காரணம். சேர்றது. அப்போ சேரும்போது தான் வியாபாரம், கூட்டு வியாபாரம். வியாபாரத்துக்கு காரணம் யாருன்னா இந்த புதன் தான் காரணம். வாலிபர்கள், இளமையானவர்கள், வாலிபம், வாலிப வயசு, இளமை. அப்போ புதன்னா இளமைன்னு அர்த்தம், எலசுன்னு அர்த்தம். பசங்கள் அப்படின்னாலே புதன் தான் காரணம். அது ஆண் பசங்களாக இருந்தாலும் சரி, பெண் பசங்கள். நீங்கள் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா பார்த்தோம்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எத்தனை பசங்கள் உங்களுக்கு, பொம்பளை பசங்க ஒன்று, ஆம்பளை பசங்க ஒன்று தான் சொல்லுவாங்க. பசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் பையன்கள், பையன், எனக்கு 2 பையன் இருக்காங்க, ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தகவல் தொடர்பு, பரிமாறுதல், இது எல்லாமே வந்துடுது. கணிதம் அப்படின்னு வந்துட்டாலே ஜோதிடம் இதுக்குள்ளே வந்துடுது. ஜோதிடம் வந்துடுது. அடுத்து உடல் உறுப்புகளில் நல்லா பாருங்கள். உடல் உறுப்புகளில் இந்த தோள்பட்டை, புஜம், விரல்கள், கை, இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா புதனுடைய கண்ட்ரோல். இப்போ நண்பர்கள் அப்படின்னா தோழர்கள் தான் சொல்கிறோம். தோல் மேலே கை போட்டுறதுனால அவன் தோழர்கள் என்றான். நண்பனை பார்த்தா கை தான் கொடுப்பான், நண்பா அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு விஷயத்தை பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிக்கணும். நண்பன் தப்பு செஞ்சுட்டான்னா, துரோகம் பண்ணிட்டான்னா, என் முதுகில் குத்திட்டான்னு தான் சொல்கிறான். அப்போ முதுகுக்கு காரகம் புதன் தான். இந்த முதுகுக்கு காரகத்துவமே புதன் தான் காரகத்துவம் வர்றார். அடுத்து நகைச்சுவையாக பேசுகிறது, பலகுரலில் பேசுகிறது, பாடுறது, அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறது, மகிழ்ச்சி அடைகிறது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடிஐ எல்லா வேலையும் இந்த புதனுடைய கண்ட்ரோலாக வந்திருக்கு. புத்தி கூர்மையினால் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும். நடிப்பு அப்படின்னா புதன் தான். பச்சோந்தித்தனமாக இருக்கக்கூடியது, இடத்துக்கு தகுந்தாப்புல பேசுறது, சமயோஜித புத்தி உடையவர்கள், எந்த இடத்துல எப்படி பேசணும்,
ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் அப்படி நடிக்கிறது, அந்த நடிப்புக்கே புதன் தான் காரணம். அப்போ அந்த பேச்சு அடுத்து இன்னொன்று, புதனுக்கு நளினம் அப்படின்னு ஒரு வார்த்தை, மிருதுவான, வளைந்து கொடுக்கக்கூடியது, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புதனை நம்ம வலிந்து அது வளையக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எது எடுத்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல, நேரத்துக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்கிறது. மென்மையானவர்கள் புதன் அப்படி எப்பயுமே சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு எடுத்தோம். அப்போ இளைய சகோதரர் சகோதரி, இளைய அப்படின்னு எந்த இடத்துல வருதோ, சிறுசுன்னு எங்கே வருதோ அது எல்லாம் இப்போ விரல்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த விரல்கள் இருக்கிறதுனால ஒற்றுமை, கூட்டுறவு சங்கத்தில் 2 கை தான் வச்சுருப்பாங்க, 2 கை அப்படி இணைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த புதன் தான் காரகத்துவமாக இருக்காது. புதன் அப்படின்னா பேப்பர்னு அர்த்தம், புதன்னா நோட்டுன்னு அர்த்தம், ஸ்டேஷனரின்னு அர்த்தம், எழுத்துன்னு அர்த்தம், புதன்னா ஒப்பந்தம்னு அர்த்தம், புதன்னா வியாபாரம்னு அர்த்தம், புதன்னா ஏஜென்சின்னு அர்த்தம். பார்த்தோம்னா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த புதன் சுட்டி காட்டுது. அப்போ அறிவானவர்கள், அடக்கமானவர்கள் பெரிய ஆளாக நம்மளை காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனால் புதனுடைய காரகத்துவம் அவனுக்கு இருந்துட்டான் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு எழுத்து எழுதினாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, கட்டுரை எழுதினாலும் சரி, அதை சரியாக எழுதக்கூடிய டாக்குமெண்ட் ரைட்டர் எல்லாமே இந்த புதனுடைய மொழிபெயர்க்கக்கூடியவங்க, மொழி புலமை உள்ளவர்கள், புலமை உள்ளவர்கள், அவர்களெல்லாம் இந்த புதனுடைய காரணம். புதனுக்கு கோழை அப்படின்னு சொல்கிறோம், கோழைத்தனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புதன் கெட்டு போயிட்டா கோழைத்தனமாக இருப்பாங்க, பச்சோந்தித்தனமாக மாறிடுவாங்க. ஒரு தகவலை ஒரு இடத்துல போய் அவங்க அப்படியே பரிமாறக்கூடிய அந்த தன்மை இவற்றை உண்டு. ஒரு தகவல் இருக்குன்னா அந்த தகவலை அப்படியே கொண்டு போய் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு தகவல் அப்படியே போய் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு புத்தி வேண்டும். இன்றைக்கி என்னென்ன தகவல் பரிமாற்றத்துக்கு இருக்கோ, வாட்ஸ்அப் இதுக்குள்ளே வந்துடும், இன்டர்நெட் இதுக்குள்ளே வந்துடுது, செல்ஃபோன் இதுக்குள்ளே வந்துடுது, எதை நம்ம தகவல் பயன்படுத்துகிறோமோ இதெல்லாம் அது வந்துடுது. அப்போ உறவு காரகத்துவத்தை பார்த்தோம், உடலில் பார்த்தோம். உடலில் புதனுக்கு எந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நெற்றி என்பது புதன். இந்த நெற்றி அப்படின்னா புதன். இந்த நெற்றி புதன், ஒருவருக்கு நெற்றி பெருசாக இருந்தால் அறிவு அதிகம்னு அர்த்தம். நீங்கள் நல்லா பாருங்கள், மனநிலை பாய்த்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நெற்றி சுருக்கமாக இருக்கும், சின்னதாக இருக்கும், இவ்வளோன்னு தான் இருக்கும். பெரிய பெரிய அறிவாளிகளை பாருங்கள், நெற்றி பெரியதாக இருக்கும், விரல்கள்லாம் பெருசாக இருக்கும். காமராஜருக்கெல்லாம் கையே பெருசு அப்படின்னு இருக்கும். அப்போ புதன் என்பது இந்த நெற்றி, இது புதனுக்கு காரத்துவம். இந்த வாய் என்பது புதனுக்கு காரத்துவம். இந்த வாய்க்குள்ளே இருக்கிற நாக்கு என்பது புதன் காரத்துவம். இந்த தொண்டை, இந்த கழுத்து இதெல்லாம் புதனுடைய காரத்துவம். இந்த ஷோல்டர், முதுகு, கை இதெல்லாம் புதனுடைய காரத்துவம். அப்போ மொழி, லாங்குவேஜ் அப்படின்னாலே இந்த புதனுடைய காரகம். அப்போ இந்த புதன் கிரகத்தை வைத்து நாம் இவ்வளவெல்லாம் பார்க்குறோம். உடம்புல ஒரு செய்தியை மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள், இது எல்லாமே புதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இந்த உடம்பில் நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது புதன் தான், கம்யூனிகேஷன் தான். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த புதனுடைய காரகத்துவம் அங்கேயே இருக்குது. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், தாய் ஸ்தானத்துக்கு 3ஆம் இடம், சகோதரத்தானம், தாய் மாமன், புதனுடைய காரகத்துவம்.
இந்த இடத்துல நமக்கு வருது. அப்போ இந்த புதன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதனுடைய நட்சத்திரத்தை நாம் பார்க்கணும். ஒரு மனிதனுடைய கல்வியை பார்க்க வேண்டுமானால், அவனுடைய இளமை காலத்தை பற்றி பார்க்க வேண்டுமானால் 3 நட்சத்திரத்தையும் நான் பார்க்க வேண்டும். புதனுடைய 3 நட்சத்திரத்தையும் பார்க்கணும். ஆயிலிய நட்சத்திரத்தை பார்க்கணும், கேட்டை நட்சத்திரத்தை பார்க்கணும், ரேவதி நட்சத்திரத்தையும் பார்க்கணும், ஆதிசேஷன் அவதரித்த ஆயிலிய நட்சத்திரத்தை நாம் பார்க்கணும், இந்திரன் அவதரித்த கேட்டை நட்சத்திரத்தையும் பார்க்கணும், சனி பகவான் அவதரித்த ரேவதியையும் பார்க்க வேண்டும். 3 கடவுளை உள்ளடக்கி இருக்கிறது. 3 புதனுடைய நட்சத்திரம்தான், ஆனால் 3 வித்தியாசமானது. ஆயிலிய நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரத்தில் அறிவு விருத்தி இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். கேட்டை நட்சத்திரம் வெகுளித்தனமாக இருந்தாலும் வேகமாக இருக்கும், அது மான். ஆயிலியம் என்பது பூனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ரேவதி என்பது யானை. நட்சத்திரத்தை நீங்கள் நல்லா படிக்கணும், நட்சத்திரத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அப்போ புதன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் வந்திருக்கா, 3 நட்சத்திரங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறதா, இந்த புதன்ங்கிற கிரகம் நன்றாக இருக்கிறதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இந்த உபநட்சத்திர ஜோதிடத்தில் ஒரு உன்னதமான விஷயம். இந்த சப்ளாட் தியரியில் மிக முக்கியமான ஒரு விஷயம். காரகத்துவத்தில் இந்த புதன் என்ன நோயை கொடுக்கும் அப்படின்னா, இந்த தோல் இருக்கு இல்லையா, நம்முடைய 5 புலன்களில் தோல், சருமம், இந்த தேமல் போன்ற நோய்களில் இந்த புதன் பாதிக்கப்பட்டால் கைகள்லையோ கழுத்துலையோ தோள்பட்டையிலையோ தொண்டையிலையோ நரம்பு மண்டலத்தையோ இது எல்லாமே நோய் வரக்கூடிய தாக்கம். அப்போ நரம்பு சம்பந்தமான வியாதி, ஞாபக மறதி, உணர்ச்சியற்றது, மறத்து போகிறது, இது எல்லாமே இந்த நோய் புதனுக்குத்தான் காரணம். அப்போ இந்த புதன் சம்பந்தமான நமக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போ புதன் எப்படி இருக்கிறார், அந்த புதன் என்ற கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன, இது எதுக்கு பொறுப்பேற்றுறாங்க? ஒரு பேப்பர் நம்மக்கிட்ட வருது, அந்த பேப்பர் அப்படி பார்க்கும்போது இது புதன் அப்படின்னு பார்க்கணும். அந்த புதன் அது எழுத்தா புதன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். சரி, இந்த புதனுக்கு பல தொழில்களும் உண்டு. புதன் நல்லா இருந்தால் தான் ஆசிரியர் தொழில் பண்ண முடியும். பேச்சு, நம் வாய் வச்சு வாக்கு தெரிஞ்சவன் தான் வாத்தியார். வாக்கு தெரிஞ்சவன் வாத்தியார். நல்லா பேச தெரியணும் ஆசிரியருக்கு. ஆசிரியருக்கு தன்னுடைய கருத்தை, நாம் நினைக்கின்ற விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படியா புரிய வைக்கணும். அது ஆசிரியர். எழுத்தாளர் பேசாமலேயே இந்த 3ஆம் பாவத்தை வச்சு, புதனை வச்சு, எழுத்தை வச்சு அவர்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி ராமன் வந்து தீயில் இறங்கிடலாம், சீதையை பார்க்க முடியலையேன்னு போகும்போது அனுமன் பார்க்கிறார். சீதையை கண்டேன், சீதையை கண்டேன், வார்த்தையை பாருங்க. சீதையை அப்படின்னு சொன்னா கூட இறங்கிடுவாராம். அதனால அந்த இடத்துல வெர்ப போடுறாரு, கண்டேன் சீதையை அப்படின்றார். சொல்லுதான். அந்த சொல்லுக்கு சூத்திரதாரி யாருன்னா புதன் தான். அப்ப எழுத்தாளர், கணக்கு எழுதுறவர், ஜோதிடம் பார்க்கிறோம் அப்படின்னா புதனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். புதன் நல்லாக இருந்தால்தான் ஜோதிஷம் நமக்கு சிறப்பை தரும். அப்போ புதன் நல்லா இருக்கணும்.
இந்த வாக்கு தொழிலை வைத்து சொல்லுவ ஒரு வழக்கறிஞர். வாதாடணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். பத்திரிக்கை தொழில் பண்ணுறோம் அப்படின்னா புதன் நன்றாக இருக்க வேண்டும். தரகு வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, வாய் வேணும், நல்லா வேணும். உடல் உழைப்பு இல்லாமல் வாயிலேயே நம்ம வடை சுடுறாங்க இல்லையா, வாயை வச்சே தொழில் பண்ணுறோம் அப்படின்னா தரகு வேலை, ஏஜென்சி, தகவல் தொடர்பு, பேப்பர், பேனா, நிதி. புதனுக்கு ரூபாய் நோட்டுன்னு அர்த்தம். பேங்குன்னா குருன்னு பார்த்தோம். அந்த பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ரூபா கரன்சி புதன், டாக்குமெண்ட்ஸு புதன், செக்கு புதன், ஆதார கார்டு புதன், பாஸ்போர்ட்டு புதன். இந்த புதன் வந்து ஆதாரம். எப்பயுமே புதன் என்ன தேடுமோ ஆதாரத்தை தேடும். ஆதாரத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அப்பாரு கிளாஸில் இருக்காண்டா. இந்த நான் இப்போ கிளாஸில் இருக்கேன்டா. அங்கே வெளியில் இருக்கு, டியூஷன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. சரி, அப்போ அஞ்சல் துறை இன்னைக்கு வந்து அது பூரா அஞ்சல் துறைக்கு வந்து இப்போ என்ன ஆகி போச்சு, கம்யூனிகேஷன். இன்னைக்கு தகவல் தொடர்பு துறையாக மாறி, இன்டர்நெட்டாக மாறிடுச்சு, ஃபேஸ்புக் ஆயிடுச்சு, வாட்ஸ்அப் ஆயிடுச்சு, தொலைக்காட்சி, மக்கள் தொடர்பு துறை, பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள். பேச்சாளர்களுக்கெல்லாம் புதன் தான் காரணம். இப்போ பேசுகிறோம் அப்படின்னா பேச்சில் வந்து 3 வகையான பேச்சு இருக்குது. ஆன்மீக பேச்சு, அரசியல் பேச்சு, இலக்கிய பேச்சு. எனக்கு வந்து குரு 3 பேர். ஆன்மீக பேச்சுக்கு வந்து கிருவானந்த வாரியார், கண்ணதாசன். இலக்கிய பேச்சுக்கு வந்து காளிமுத்து. ஆன்மீக பேச்சுக்கு வந்து ஆன்மீக பேச்சு, மேடை பேச்சு, இதுக்கெல்லாம் வந்து சாலமன் பேப்பையாக வந்து மேடை பேச்சு நல்லா பேசுவார். அப்போ இந்த பேச்சுக்கு அப்படின்னு வந்துட்டானே பேச்சாளர்னா புதன். புலனாய்வுத்துறை, ஒற்றத்துறை, கன்சல்டிங், இதெல்லாம் புதன் தான். பங்கு, ஷேர் மார்க்கெட்டு புதன் தான். கமிஷனு, ஏஜென்சி, எல்லாமே புதன். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த இந்த கிரகத்தை எவ்வளவு முக்கியமாக வச்சுருக்கோம். ஜாதகம் பார்க்கணும்னா புதன் நமக்கு நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஜோசியமே வருது. அப்போ இந்த புதனுடைய குணம் நகைச்சுவையாக பேசுது, பொறுமையாக இருக்கும். புதன் எப்பயுமே இடத்துக்கு தக்கன பேசும், பொறுமையாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், இரட்டிப்புத்தன்மையாக இருக்கும். எப்பேர் அந்த இடத்துக்கு தக்கன ரெட்டிப்பாக கொடுக்கும், மென்மையாக பேசும். அடுத்து வசீகரமாக பேசும், எதையுமே வசீகரமாக பேசும், கவர்ச்சியாக பேசும். அப்போ புதனுக்கு நம்ம இவ்வளவு காரகத்துவத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ இந்த புதன் என்ன கலர், பச்சை பசேர்னு எது இருக்கோ அதெல்லாம் புதனுடைய கண்ட்ரோலில் போயிடும். கிரீன் அப்படின்னு புதன்னா காதலர், காதல். அப்போ காதல் அப்படின்னு சொன்னோம்னா இந்த புதன் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ காதலர் இன்னைக்கு வந்து எதில் மாட்டிக்கிறாங்கன்னா இந்த 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த புதன்ங்கிற இன்னைக்கு இருக்கிற மொபைல் கம்யூனிகேஷன் இதுதான் இன்னைக்கு இருக்கு. அப்போ இந்த காதலன், காதலி எல்லாமே தான் கலர். இதுதான் மரகத பச்சை. நம்ம நேற்று விட்டுட்டோம். குருவுக்கு வந்து புஷ்பராகம் கல்லில், ஆனால் இது மரகத பச்சை. ரத்தினங்களில் வந்து இது மரகத பச்சை இதுக்கு. அப்போ பச்சை என்று நம் காய்கறியை பார்த்தோம்னா இப்போ வெண்டைக்காய், பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் வந்து இந்த புதனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. கீரை,
கிரீன் கீரையெல்லாம் அந்த புதனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. பச்சை பசேர்னு நமக்கு தெரியுதுன்னா அந்த புதன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த அஸ்டோ அதை ஆஃப் பண்ணியிருக்குமா? அவங்க இது ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. நீட் போட்டாச்சு, ரைட். சரி ஐயா, யாரும் ஓப்பன் பண்ணாதியா. புதனுடைய காரகத்துவத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒருத்தர் நல்லா பாடணும், சங்கீதம் வேணும் அப்படின்னா அவனுக்கு புதன் வேணும். அப்போ வசீகரமான தன்மை யார்கிட்ட இருக்குன்னா அந்த புதன்கிட்ட இருக்கு. புதன்ங்கிறது ஒரு கூட்டு குடும்பம். புதன் என்றாலே கூட்டு குடும்பம், ஜாயிண்டா இருக்கிறதெல்லாம் புதன் தான். ஏன்னா அது நட்பை பாராட்டுகிறது, தோழமையை பாராட்டுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்போ இலையாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது, தோட்டமாக இருக்கிறது, பச்சை பயிறு, வெந்தயம். அப்போ எப்பயுமே பெண்மை கலந்த சாயல் இந்த புதனுக்கு உண்டு. புதன் பெண்மை கலந்த சாயல் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். புதன் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு கலகலப்பு இருக்கும்யா. புதன் இருந்தாலே ஒரு கலகலப்பு இருக்கும். அப்போ புதன் இருக்கிற இடத்துல நகைச்சுவை இருக்கும். அடுத்து ஒரு வர்த்தகம், ஒரு வாணிபம் செய்யணும் அப்படின்னா இந்த புதன் நன்றாக இருக்க வேண்டும். புதனுடைய காரகத்தமன் வாணிபம், வர்த்தகம், கூட்டு வியாபாரம் எல்லாமே இது வருது. தந்தி அனுப்புறது இப்போல்லாம் இல்லை. அதனால் இப்போ மெசேஜ் புதனாக இருக்குது. இன்றைக்கி கையில் எல்லார்கிட்டையுமே செல்லிடை பேசி இருக்கு. அப்போ இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசுகிறவர் யார் அப்படின்னா புதன் தான். இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசுகிறவர். கையை வச்சுட்டு செய்யக்கூடிய அத்தனை சிற்பம், ஓவியம், நுட்பமான கலைகள் அத்தனையுமே இந்த புதனுடைய கைவண்ணத்தில் தான் இருக்குது. ஏன்னா புதன் என்பது ஓவியம், சிற்பம், கலையில் நுட்பமான இதெல்லாம் இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. புதன்ங்கிறது அறிவாளி, தந்திரமானவன், ராஜதந்திரி, மந்திரி, கலையறிவு உள்ளவன், எழுத்தாற்றல் உள்ளவன், எழுத்தாளர். புதனுக்கு எப்படி சொல்கிறோம் பாருங்க, எழுத்தாற்றல் உள்ளவன், எழுத்தாளன். ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னோம்னா புதன் தான். ஒரு நூல் அப்படின்னா தான் புதன். ஒரு சாஸ்திர ஞானம் வேணும் அப்படின்னா புதன் வேணும். அப்போ கல்வியில் படிப்பு என்றால் ரீடிங் அப்படின்னா புதன், ரைட்டிங் என்றாலே புதன். அப்போ ரீடிங், ரைட்டிங் எல்லாமே புதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் புதனுடைய காரகத்துவத்தை வரிசையாக சொன்னோம். நம்ம சரீரத்துக்கு சொந்தக்காரன்னு சொன்னோம். இதுவரைக்கும் சொன்னதில் யாராவது ஒருத்தருக்கு டவுட் இருந்தால் ஒரே ஒரு ஆள் மட்டும் கேட்கலாம். புதன் ஐயா, மனிதரண்ட வெள்ளம் போல தாங்கள் சொல்லிவிட்டீர்கள். இதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. நன்றி ஐயா. சரி சரி, சந்தேகமே இல்லை. ஓகே, நன்றி. இப்போ நம்முடைய உபநட்சத்திர ஜோதிடத்தில் புதன் 1வது வீட்டுக்கு 1வது வீட்டை இயக்கினால், 1வது வீட்டை புதன் வைத்து கொண்டால், புதன் 1வது வீட்டை இயக்குகிறார் அல்லது 1வது வீட்டை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு வச்சுக்காங்க. அவர் தான் பொறுப்பு. 1வது வீட்டுக்கு அவர் தான் பொறுப்பு. 1வது வீடு என்பது ஜாதகர். ஜாதகர் எப்படி இருப்பார்? இளமையாக இருப்பார். புதன்னா யார்? இளமை, ஒல்லியாக இருப்பார், வஞ்சிக்கொடி மாதிரி இருப்பார்.
அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய புத்தி எப்படி இருக்கும்? புத்தி கூர்மையாக இருக்கும், தந்திரமானவராக இருப்பார். புத்தி சிந்தனை எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாக இருக்கும். அவருக்கு சிந்தனை எதையுமே ஷார்ப்பாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ சமயோஜிதமாக சிந்தனை உள்ளவராக இருப்பார், சமயோஜித புத்தி உடையவராகவும் இருப்பார். அதான் 1ஆம் பாவத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டார்னா அந்த கண்ட்ரோலுக்கு அவர் வந்துடுறாருன்னு அர்த்தம். அடுத்து ஜாதகர் எப்படி இருப்பார்? புதன்னா யார்? அவசரப்படுவார், சுறுசுறுப்பாக இருப்பார். அடுத்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சிந்தனையாக இருப்பார், இடத்துக்கு தக்கன தன்னை மாற்றிக்கிடுவார். அப்போ 2ஆம் பாவத்துக்கு பொறுப்பேற்றுட்டாருன்னா அவர் எப்படி பேசுவார்? அவர் எப்படி பேசுவார்? இடத்துக்கு தக்கன பேசுவார், அறிவாளியாக பேசுவார், அவசரமாக பேசுவார். புதன்ங்கிறது ருசி, புதன்ங்கிறது எலசு, ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம். புதன்னாலே ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம். அவர் அந்த ருசித்தன்மை எப்படி இருக்கும்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அவர் சாப்பிடுவார். பச்சை காய்கறிகளையும் பச்சையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா சாப்பிடுவார். அதே மாதிரி 2ஆம் பாவம் என்பது பணவரவு, இரட்டிப்பான பணவரவு அவருக்கு தரும். வியாபாரத்தில் பணவரவு தரும், பேச்சின் மூலம் பணவரவு கிடைக்கும். ஒரு முகத்தை பார்த்தோம்னா 2ஆம் பாவ முகம் இளமையாக இருக்கும், வசீகரமாக இருக்கும், இளமையாக இருக்கும். நகைச்சுவையாக பேசுவார், பேச்சில் நகைச்சுவை இருக்கும். மிமிக்கிரி பேசுவார், 2 அர்த்தத்தில் பேசக்கூடியவராகவும் இருப்பார். அடுத்தவர் போலையும் பேசக்கூடியவராக இருப்பார். 3ஆம் பாவம் மனசு, கூச்சப்படுவார், கோழையான மனசு, கூச்சப்படுவார். அடுத்து விரம், அவர் எப்பயுமே 3ஆம் பாவம் புதனாக இருந்தால் 2 யோசிப்பார். சிந்தனை, அவருடைய மனசு எப்படின்னா இரட்டை மனசு, இதில் இறங்குமா இதுக்கு போவோமா அப்படின்ற மனநிலை, ஆசிலேஷன் ஆகும். 4ஆம் பாவம் புதனாக இருந்தால் அவர் வீடு எப்படி இருக்கும்னா இரட்டை மாடி வீடாக இருக்கலாம், அல்லது 2 வீடாக இருக்கலாம். 2 வீடாக இருக்கும், 2 காராக வாங்கணும்னு நினைப்பார். படிப்பு எப்படி? கம்ப்யூட்டர் படிக்கணும், கணிதம் படிக்கணும் அப்படின்னு நினைப்பார். அப்போ புதன் 3ஆம் பாவத்துக்கு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இடமாற்றத்தை விரும்புவார். 4ஆம் பாவத்துக்கு இருந்தால் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைப்பார், ஒரே இடத்துல படிக்கணும்னு நினைப்பார். 3ஆம் பாவத்தில் இருந்தால் 2-3 இடத்துக்கு போய் படிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். 5ஆம் பாவத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4ஆம் பாவம்னா ஆரம்ப கல்வின்னு அர்த்தம், ஆரம்ப கல்வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரானிக் பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், எலக்ட்ரிக்கல் பொருள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதன் இருந்தால் எல்லாம் புதுசாகவே இருக்கும். புதன்னா புதுசு. சரி, 5ஆம் பாவத்துக்கு புதன் பொறுப்பேற்றுறாருன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் பாவத்துக்குன்னா இளமையிலே காதல் வரும், இளமையான குழந்தை, குலகுலன்னு அழகா இளமையாக இருக்கும் குழந்தை, எதுலையும் உணர்ச்சி வசப்பக்கூடிய குழந்தை, அவசரப்படக்கூடிய குழந்தையாக இருக்கும், அறிவான குழந்தையாக இருக்கும், பரிச சுகத்தை அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பார், எதையும் ஈர்ப்புத்தன்மை ரசிக்கக்கூடியவராக இருப்பார். அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். அடுத்து அரசியலில் அறிவு இருக்கும். புதன்னா அறிவு, சாணக்கியத்தனமாக இருப்பார். 5ஆம் பாவம் தாம்பத்தியம், தாம்பத்தியத்தில் அவசரப்படக்கூடியவராக இருப்பார். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அடுத்து 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துக்கு புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் வேலை,
கணக்கு பார்க்குற வேலை, போதிக்கிற வேலை, பத்திரிகை துறையில் வேலை, எழுத்து துறையில் வேலை, கிளர்க்கு வேலை, 2 வேலை பார்க்குவார். தவணை முறையில் கூட பார்ட் டைம் ஒர்க்கராகவும் இருப்பார். அடுத்து நரம்பு சம்பந்தமான நோய், தோல் சம்பந்தமான நோய், தோல் வலி, கைவலி சம்பந்தமான நோய், இதெல்லாம் 6ஆம் பாவத்திலே வரக்கூடியது. நீங்கள் நல்லா பாருங்கள், 3ஆம் இந்த புதன் அப்படின்னாலே ஆதார கார்டு, ஆதாரம். 6ஆம் பாவத்துக்கு புதன் வந்துட்டா நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் பிரச்சனை வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆதார் கார்டத்தில் பத்திரமா வச்சுக்கிறணும். 8ஆம் பாவத்துக்கெல்லாம் வந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கிறணும். 12ஆம் பாவத்துக்கெல்லாம் புதனாக இருந்தால் சர்டிஃபிகேட்ஸ்னால் புதன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். புதன் வந்து 7ஆம் பாவத்தை பொறுப்பேற்றுட்டா இளமையிலே திருமணம். இளமையிலே மனைவி எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பான மனைவியாக இருக்கும், அவசரமான மனைவியாக இருக்கும், வேகமான அறிவாளியான மனைவியாக இருக்கும். அப்படிங்கிறத வாடிக்கையாளர் 7ஆம் பாவம். புதன் இருந்தால் வியாபாரத்தில் நல்ல வாடிக்கையாளர், 2 இரட்டிப்பு தன்மையான வாடிக்கையாளர்லாம் இருப்பாங்களா இல்லையா? அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ உங்கள் யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணுங்கள். 8ஆம் பாவத்துக்கு புதன் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, பொறுப்பேற்றுக்கிட்டார். இந்த 8ஆம் பாவத்தில் என்ன பிரச்சனை வரும் அவங்களுக்கு? 8ஆம் பாவம்னா என்ன? அதில் என்ன வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஐயா. புதன் 8ல இருந்தாங்க ஐயா. ஐயா வணக்கம், ராமதாஸ் இருக்கிறேன். சொல்லுங்க. புதன் 8ல இருந்தா தன் வந்து அதை தூய்மையா கொண்டு போக முடியாது, கொஞ்சம் நிலை தடுறதை கொடுக்குறீங்க. இதுல தன்னுடைய செயலாக்கத்துல சொல்லிட்டு ஒரு கான்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும் அவருக்கு. அவ புதன் 8ல இருந்தா 8ஆம் பாவங்கிறது தீர்க்க முடியாத நோய். 6ஆம் பாவங்கிறது இது தீர்க்கக்கூடிய நோய். 8ஆம் பாவத்தில் இருந்து அவருக்கு நோய் எப்படி இருக்கும்? அது எப்பயுமே வாழ்நாளும் அவன் கூடவே இருக்கும். அது வியாதி, சரும சம்பந்தமான நோய் இருக்கும். இப்போ 8ஆம் பாவத்தில் புதனாக இருந்தால் தாய் மாமனோட பழகலாமா? ஒத்து வராது. லவ் பண்ணலாமா? டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒப்பந்தம் போடலாமா? போடக்கூடாது. கூட்டு தொழில் பண்ணலாமா? செய்யக்கூடாதுங்க. ஆதார கார்டை மானாங்கனியாக வச்சுக்கலாமா? ரேஷன் கார்டெல்லாம் ரொம்ப எந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பொருளுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கேர்ஃபுல் இல்லைன்னா எப்பயுமே அவர் ஏமாத்திடுவாங்க. செல்ஃபோனை ஒழுங்காக வச்சுக்கிறணுமா இல்லையா? கண்டிப்பாக டபுள் பாதுகாப்போட வைக்கணும். கவர் போடுறத 100 கவர் சேஃப்டி கவர் சேர்த்து வச்சுக்கணும். அப்போ இப்போ ஒரு செய்தி அவருக்கு புதனாக இருந்தால் 8ஆம் பாவத்தில் இருந்தால் அவருக்கு செல்ஃபோனில் எந்த மாதிரியானது வரும்? தேவையற்ற செய்தி தான் அதிகமாக வரும். வலி, வேதனை, துன்பம், துயரங்களை கொடுக்கக்கூடிய செல்ஃபோன் தானே வரும். ஆமாம் ஆமாம், சரி. மன வேதனையை ரொம்ப பாதிக்கும். இப்போ இவர் வந்து 8ஆம் பாவத்துக்கு புதன் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது புதன் செல்ஃபோன் எடுத்து பேசலாமா? பேசினாராங்க அவ்வளோதான், ஏதாச்சும் ஒரு இளைஞர் வந்துடும் அவருக்கு. கண்டிப்பாக 8ஆம் பாவம் என்ன செய்யும்? ஆக்சிடெண்டா? ஆக்சிடென்ட். ஒருத்தருக்கு அதே மாதிரி தான் 8ஆம் பாவம் புதன். கார் ஓட்டிக்கிட்டே போனார், செல்ஃபோன் கீழே வந்துருச்சுன்னு குனிஞ்சு எடுத்தார், முன்னாடி லாரி வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஐயா நேற்று இங்கே செல்ஃபோன் பேசி வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் பேசிட்டு இருந்தார். ரோட்டில் போகிற காரக்காரன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டான். பார்த்தீங்களா? அப்போ 8ஆம் பாவத்துக்கு புதனுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. இருந்தால் பிரச்சனை. புதனுங்கிறது நரம்பா? நரம்பில் பிரச்சனை வந்துடுமா?
புதன்னா கையா? கண்டிப்பா. புதன்னா கை. தோள்பட்ட வலி. தோள்பட்ட வலி வந்துருமா? தீராத வலியா இருக்குமா? அப்படின்னு ரெகுலரா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். சரி, எந்த துன்பம் வந்தாலும் 2 மடங்கா வருமா? புதன்னா 2 மடங்கா? புதன்னா ரெட்டிப்பு அப்படின்னு எடுக்கணும். சரி, இப்போ 9ஆம் பாவத்துக்கு போங்க. 9ஆம் பாவத்தில் புதன் இருந்தால் 2 டிகிரி வாங்குவாரா உயர்கல்வியில்? கண்டிப்பா வாங்குவாரியா. உயர்கல்வியில் கணிதம் கம்ப்யூட்டர் படிப்பாரா? கண்டிப்பா. வெளிநாட்டில் போய் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பாரா? வெளிநாட்டுக்கு போவாரா படிப்புக்கெல்லாம்? நிச்சயமா போவார். ஒன்பதாம் பாவங்கிறது பேரும் புகழும். புதன் இருந்தால் அவருடைய ஏற்கனவே புதன்னாலே பேரு. அப்போ அவருக்கு பேரும் புகழும் நல்லா இருக்குமா அப்படின்னு அர்த்தம். 9ஆம் பாவம் ஆராய்ச்சி. அப்போ புதன் 9ஆம் பாவத்துக்கு ஆராய்ச்சி கல்வி படிப்பாரா? கணித ஆராய்ச்சி கல்வி படிப்பாரா அப்படின்னு எடுத்தோம். பிஹெச்டி பண்ணுவார். 11ஆம் பாவம் பிஹெச்டி. 9ஆம் பாவம் எம்ஏ எம்எஸ்சி படிப்பார். இப்போ 10ஆம் பாவத்துக்கு புதன் வந்துட்டா இளம் வயதிலே உயர் பதவிகள்லாம் அடைஞ்சிருவாரா? இளம் வயதிலே வங்கியில் உயர் அதிகாரியாக இருப்பாரா? பெரிய எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்ப்பாரா? பிஎஸ்என்எல், ஏர்டெல்லு, ரிலையன்ஸு போன்ற நிறுவனங்களில், இந்த மாதிரியான நிறுவனங்களில் நல்ல பொசிஷனில் இருப்பார். செய்தித்துறையில் வேலை பார்ப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது பேரும் புகழுள்ள கம்பெனி இருக்கு இல்லையா, சாம்சங்கு, சோனி, இந்த மாதிரி கம்பெனி. ஏன்னா 10ஆம் பாவங்கிறது ட்ரேட்மார்க், பேரும் புகழுள்ள இதுன்னு அர்த்தம். சரி, இப்போ 11ஆம் பாவத்துக்கு புதன் இருந்தால் இளம் வயதிலே அவருடைய ஆசைகள் அத்தனையும் பூர்த்தி ஆயிருமா? கண்டிப்பா. அவருக்கு மருமகள்ல இளம் வயது உள்ளவர்களா இருப்பாங்களா? புத்திசாலி உள்ளவர்களா இருப்பாங்களா? அறிவுள்ளவர்களா இருப்பாங்களா? 11ஆம் பாவங்கிறது சங்கம், கூட்டம். அதில் இளம் வயதிலே சங்கத்தில் போய் இருப்பாரா? 11ஆம் பாவம் புதனாக இருந்தால் இளம் வயது உள்ள நண்பர்கள் இருப்பாங்களா? அந்யோன்யமான நட்பு. 11ஆம் பாவங்கிறது என்ன நட்பு? அந்யோன்யமான நட்புள்ளவர்களாக இருப்பார்கள், நலம் விரும்பிகளாக இருப்பார்கள். வரவு செலவு செய்வதில் புத்திசாலித்தனமாக இருப்பார். வரவுக்குள் செலவு செய்வதில் புத்திசாலித்தனமாக இருப்பார். ஜோதிடத்துறையில் திருப்தி உள்ளவராக இருப்பார். ஜோதிடத்தை ஒரு உச்சபட்ச திருப்தியை அடைவார். ₹1 நோட்டை 11ஆம் பாவத்துக்கு வந்தால் பத்திரமா வச்சுக்கிடுவாரா? புது நோட்டாக வந்தால் அதை அதை பத்திரப்படுத்தி வைப்பாரா? பத்திரப்பதிவுகள்லாம் பத்திரமா வச்சுக்கிடுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ 12ஆம் பாவம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் பாவங்கிறது சிபிஐ, சிஐடி இதெல்லாம் புலனாய்வுத்துறையில் தூதரவாக வெளிநாட்டில் இளம் வயதில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாரா அப்படின்னு எடுத்துக்கிறோம். புதன்னா நல்லா தூக்கத்தில் கெட்டிக்காரன்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரகசிய குறியீடுகள், வியாபாரத்தில் ரகசிய குறியீடு இருக்கு அவங்கள்ட்ட, நுட்பமான குறியீடுகளை பயன்படுத்துவார்கள். இவர்களுக்கு கையில் விரல்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் பாவம் என்பது துண்டித்தல்,
ஒரு பாகத்தை இணைத்தல். ஆக 12ஆம் பாவத்தில் புதன் வந்தால் கை விரல்களையும் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ள வேண்டும். 12ஆம் பாவம்ங்கிறது மிக மிக ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ள வேண்டும். புதன்ங்கிறது தாய்மாமன், புதன்ங்கிறது நண்பர். நண்பருக்காகவே செலவு செய்வாரா ஐயா? ஐயா, நண்பருக்காக விரயம் செய்வாரா? நட்புக்காக எதையும் செய்வாரா அப்படின்னு? நட்புக்காக எதையும் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ 12 பாவங்களையும் இயக்கும்போது ஒரு கிரகம் எந்த மாதிரியான காரகத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எந்தெந்த பாவத்துக்கு இந்த கிரகம் வருதோ அந்த பொறுப்பேற்றுக்கிறதோ அந்த பொறுப்பை நாம் இப்போ தெளிவாக பேசியிருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா ஐயா வணக்கம், நான் மோகன் பேசுறேன் ஐயா. இந்த 12வது பாவம் விரலை ஜாக்கிரதையா இருக்கணும், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கிடுங்க. இப்ப கை விரல்ங்கிறது புதன். ஆமாய்யா. 12ஆம் பாவம்ங்கிறது துண்டித்தல்னு அர்த்தம். ஒரு பொருளை ஒரு வெட்டி எடுக்கிறது 12ஆம் பாவம். ஆமாங்க. வெட்டி தொங்குச்சுன்னா 8ஆம் பாவம். ஓகே ஓகே. வெட்டி தொங்காம அடிபட்டுச்சுன்னா 6ஆம் பாவம். ஓகே, அடிபட்டது 6ஆம் பாவம், ஒட்டிங்க தொங்குதுனாக்கா 8ஆம் பாவம், துண்டித்து போடுச்சுன்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம். ஆனா புதனும் விரலையும் 12ஐயும் சேர்க்கறதுக்கான அந்த நுட்பம் எனக்கு ஏன்னா புதன்ங்கிறது விரல்னு அர்த்தம். அதனால கை விரல் எல்லாம் 12ஆம் பாவத்துக்கு வந்துச்சுன்னா ஜாக்கிரதையா வச்சுக்கணும்னு அர்த்தம். புரியுது. ஓகே. சரி, இதே புதன் 8ஆம் பாவத்துல இருந்தா என்ன எப்படி வச்சுக்கிறணும்? மிஷின் இருக்குன்னா மிஷின்ல போய் கையை கொடுத்துடக்கூடாது. ஓகே, புரியுதுங்க. ரைட் அப்படின்னு அர்த்தம். அப்ப எந்த பாவத்துக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அந்த பாவத்தை நாம் அதை ஆளுமை செய்கிறது. சரி, இப்ப 3ஆம் பாவத்துக்கு புதன் இருந்தா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? கால்குலேட்டிவா இருக்கும். திட்டமிட்டு செயல்படுமா? திட்டமிட்டு தான் அப்படி சொல்லிட்டு. ஓகே ஓகே. எப்படி சொல்லணும்? திட்டமிட்டு செயல்படுவார். இப்ப அங்க நீங்க சொன்ன மாதிரி அங்க விரலாம் நல்லா பயன்படும் வரும். இப்போ 3ஆம் பாவத்துக்கு புதன் இருந்தா குச்சியா எழுதுவானா? ஆமாங்க. ஆமா. எழுத்து சின்ன எழுத்தா எழுதுவானா? ஆமாங்க. எழுத்து புதன்னா சிறுசா? ஆமாங்க. ஆமா. குருன்னா பெருசா? நிச்சயமா குண்டு குண்டா இருக்கும். அப்ப 3ஆம் பாவங்கிறது ஹேண்ட் ரைட்டிங். ஆமாங்க. 3ஆம் பாவத்தை ஏன் ஹேண்ட் ரைட்டிங் வச்சிருக்கோம்? 3ஆம் பாவம் தானே கை. ஆமாங்க. ஆமா. அதுதானே கையெழுத்து. நிச்சயமாங்க. இப்போ ஒருத்தர் நீங்க பேங்க் வந்தோடனே முதல் கேட்கறது ஆதார கார்டு தானே கேட்பீங்க. ஆமாங்க. ஆமா. ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்பீங்களா இல்லையா? எவிடன்ஸ். ஆமாங்க. அந்த எவிடன்ஸுங்கிறது எந்த பாவம்? 3ஆம் பாவம். எந்த கிரகம்? புதன். இப்ப புதன் போய் 6, 8, 12 இருந்தா அவன் எவிடன்ஸ் தப்பா இருக்குமா? அவனுடைய எவிடன்ஸ் தப்பா இருக்கும் அப்படின்னு எடுக்கும். நான் இன்னைக்கு புதன்ல நீங்க மேட்டரே ஒரு 1/2 hour தாண்டாத நினைச்சேன். ஆனால் நீங்க லைனா ஆரம்பிச்சு காரகங்களை சொல்லி பாவத்திற்கு இணைப்பு சொல்லி பழைய விஷயங்களாக இருந்தாலும் புதிய கோணத்தில் கேட்டது மிக மிக நேற்றுக்கும் இன்றைக்கும் நேற்றை விட இன்றைக்கு ஒருபடி அதிகம் ஐயா, என்னை பொறுத்தவரை. நன்றி. அப்ப ஒவ்வொரு காரகத்தை அந்த காரகம் நமக்கு தெரியணும். புரியுது. இப்ப 1ஆம் பாவத்துக்கு புதனா இருந்தா அவன் எப்படி இருப்பான்? ஆளு ஒல்லியா இருப்பான். புதன்னா ஒல்லி, புதன்னா இளமை அப்படின்னு எடுக்கணும். இப்ப 5ஆம் பாவத்துக்கு புதன் இருந்தா இளம் வயதுல காதல் வரும் இல்ல? ஆமாங்க. ஆமா, அதான் அது நிறைய பார்த்துருக்கோம். அது நிறைய உதாரணம் இருக்கு. சரி, 7ஆம் பாவத்துக்கு புதன் இருந்தா மனைவி எப்படி இருப்பாங்க? ஒரு அட்டாச்சோட இருப்பாங்களா இல்லையா?
இணைப்பு. புதன் என்ன சொல்றோம்? இணக்கம். புதன் என்ன சொன்னோம்? இணக்கம், நட்பு, சேருதல் அப்படின்னு பார்த்தோம். குடும்பத்தையே அனுசரிச்சு கொண்டு போகக்கூடிய அந்த அந்த குடும்பம் அரவணைச்சு கொண்டு போவாங்க. எப்படி கொண்டு போவாங்க? அரவணைத்து கொண்டு போவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப புதன் 2ஆம் பாவத்துல புதன் இருந்தா கூட்டு குடும்பமா இருக்குமா? 4ஆம் பாவத்துல புதன் இருந்தா கூட்டு குடும்பமா இருக்குமா? 4ஆம் பாவம் கூட்டு குடும்பம், 2ஆம் பாவம் தனி குடும்பம், 3ஆம் பாவங்கிறது குடும்பத்தை விட்டு பிரிகிறது அப்படின்னு எடுக்கலாம். இப்ப புரியுதாயா எப்படி நம்ம இணைச்சு சொல்றோம்னு? அப்ப இப்ப நம்ம ஒரு விஷயம் எப்பயுமே நம்ம உபநட்சத்திரத்துல உபநட்சத்திர ஜோதிடத்துல சப்ளாட் தியரியில கிரகம் பாவம், கிரகம் பாவம், கிரகத்தையும் பாவத்தையும் இணைத்து பலன் சொல்லணும். கிரகத்தையும் பாவத்தையும் இணைத்து சொல்லணும். இப்போ 8ஆம் பாவம்ங்கிறது நல்லா பாருங்க. 8ஆம் பாவம் இருந்தா 7ஆம் பாவத்துக்கு அது 2ஆம் பாவமா? அப்ப 8ஆம் பாவத்துல புதன் இருந்தா மனைவி எப்படி இருப்பாங்க? பேச்சுல தெளிவா பேசுவாங்க, வருமானத்தை உண்டு பண்ணி கூட பொண்ணா இருக்கும். ரெட்டிப்பா வருமானத்தை உருவாக்குவாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஒவ்வொரு பாவத்தையும் அப்படியே நம்ம பார்க்கணும். 8ஆம் பாவம்னு இது எல்லாத்தையும் 8ஐயே பார்த்துடக்கூடாது. 7ஆம் பாவத்துக்கு என்ன, ஒவ்வொரு பாவத்துக்கு அது எந்த பாவமாக செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, 12 பாவம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். 1ஆவது பாவம் ஜாதகர், 2ஆவது பாவம் வந்து அம்மாவுடைய மூத்தவர், பெரியம்மா பெரிய மாமா. 3ஆம் பாவம் நமக்கு இளைய பிறந்த உடன்பிறப்புகள். 4ஆம் பாவம் தாய். 5ஆம் பாவம் நம்ம பெத்த பிள்ளை. 6ஆம் பாவம் தாய் மாமன் அல்லது சித்தி, இளைய தாய் மாமன் இளைய சித்தி. இப்போ புரியுதா ஐயா? ஐயா இல்லை, ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அதை நல்லா பாருங்க. ஏதாவது ஒரு பாவத்துக்கு வந்து புதனை சொல்லுங்க. எட்டுல புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, 8ஆம் பாவத்தில் புதன் இருக்கிறார். 8ஆம் பாவத்துக்கு புதன் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடா இருக்காரு. 8ஆம் பாவத்துக்கு ஓனரா இருக்காரு. 8ஆம் பாவத்தை இயக்குறாரு. 8ஆம் பாவத்தின் புத்திநாதனா இருக்காரு. இதான் லக்னம், இதான் லக்னம். இது வந்து புதன் வீடு. இங்க புதன் பொறுப்பேற்றுக்கிறாரு. இது 8. ஜாதகருக்கு இது 8. ஜாதகருக்கு வலி வேதனையே இந்த புதன் கொடுப்பாரு, சரியா? ஆனா இந்த 2ஆவது வீட்டுக்கு இது 7ஆவது வீடு, பகிர்ந்து கொள்வார். இந்த 2ஆவது வீட்டுக்கு இது பகிர்ந்து கொள்வார். இது 2ஆவது வீடு யாரு? இது பெரியம்மா, பெரிய அம்மா, பெரிய மாமா. அவருக்கு இது 7ஆவது வீடு. அவருக்கு மனைவி எப்படி இருக்கும்? புத்திசாலி மனைவியா இருக்குமா ஐயா? புத்திசாலி தான். புத்திசாலி மனம். சரி, தம்பிக்கு தங்கச்சிக்கு இந்த 3ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவமா வருதா? அவர்களுக்கு புதன் சம்பந்தமான வேலை கிடைக்குமா? வேலை, புதன் சம்பந்தமான வேலை, கம்ப்யூட்டர் வேலை, கணக்கு பார்க்கிற வேலை, கிளர்க்கு வேலை கிடைக்குமா? மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா, மைக் ஆஃப் பண்ணுங்க. அவர்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, அம்மா, இதை வந்து அம்மாவுக்கு இது 5ஆம் பாவம். அம்மாவுக்கு 5ஆம் பாவம்னா என்ன? அது 1 2 3 4 5. அம்மாவுக்கு 5ஆ இருந்தால் அம்மாவுடைய விருப்பம், அம்மாவுடைய ஆசை, அம்மாவுடைய நேசம், அதெல்லாம் எப்படி இளமையா இருக்குமா? இருக்கும். இது பாருங்க, நம்முடைய குழந்தைக்கு இது 4ஆம் பாவம். அவன் புதன் சம்பந்தமான படிப்பு படிப்பானா? கல்வி நல்லா படிப்பான். கல்வி நல்லா படிப்பான்.
சரி, இது 6ஆம் பாவம். இளைய தாய்மாமன் அல்ல சித்தி, அவளுக்கு 3ஆம் பாவம். அவ பழக்க வழக்கங்கள். 3ஆம் பாவம் அடுத்தவங்களோட எப்படி பழகிறது. 3ஆம் பாவங்கிறது பகிர்ந்து கொள்கிறது. அவ எப்பயுமே நல்லா பகிர்ந்து கொள்வாங்களா. புதன்ங்கிறது என்னது, நட்பு பாராட்டுதல். பாராட்டுறதா ஐயா. சரி, அடுத்து 7ஆம் பாவம். மனைவி எப்படி நல்லா பேசுவாங்களா, நல்லா சம்பாதிப்பாங்களா, ரெண்டு தடவை சம்பாதிப்பாங்களா. அதே மாதிரி இது அப்பா, இது அப்பாவுக்கு 12ஆம் பாவம். அப்பாவுக்கு இது விரயத்தை தருமா. அப்பாவுக்கு புதனால விரயம் கிடைக்குமா. என்ன விரயம் கிடைக்கும். தாய்மாமன் ஒத்து வர மாட்டார் அப்பாவுக்கு. இவன் பிறந்த பிறகு தாய்மாமன் இவருக்கு வந்து இந்த புதன் சம்பந்தமான விஷயங்கள் கூட சரி இருக்காதா. டாக்குமெண்ட்ஸ் அவ தொலைச்சு போயிடுவாரா. அடுத்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவங்கிறது மாமியார் வீடா. மாமியாருக்கு 11, அதனால லாபமா இருக்குமா அவங்களுக்கு. அடுத்து இது வந்து இது மருமக வீடு, மருமகன் வீடு. அவங்களுக்கு இது 10ஆம் பாவம். புதன் சம்பந்தமான தொழில் வியாபாரம். இளம் வயதிலே அவங்களுக்கு வேலை அமையுமா. அடுத்து இங்க பாருங்க, இது வந்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது நம்மளை இடைஞ்சல் தர்றவங்களா, அல்லது அம்மாவுடைய அம்மாவா, அப்பாவுடைய அம்மாவா. அவங்களுக்கு இது எத்தனாவது வீடு, 9ஆவது வீடா. அப்படி எடுக்கணும். இப்படி உறவுகளையும் நாம் பிரிச்சு சொல்லலாம். ஐயா புரிஞ்சுதா. அருமை அருமை ஐயா, அருமையா. இது மறுபடியும் சொல்லி பார்க்கணும் ஐயா, அருமையா இருக்கு. இதெல்லாம் எப்ப இயங்கும்னா கூட்டு விளைவாக இயங்கும் போது இயங்கும், திசா புத்திகளில் இயங்கும். அப்பதான் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இதுவரை புரிஞ்சதா. எப்படி இருந்தது இன்றைய வகுப்பு, எப்படி உங்களுக்கு இருந்தது. சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, திருப்பூர்ல இருந்து ஞானசேகர் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா வகுப்பு. ஐயா இந்த குரல் வளம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவருக்கு புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சொல்லிருந்தீங்க ஐயா. அப்ப இந்த கரகரப்பான குரல் அதெல்லாம் வந்து புதன் சரியில்லைன்னு அர்த்தங்களா ஐயா. புதன் கெட்டு போச்சு. புதன் வந்து 2ஆம் பாவத்துக்கு இருந்து 8-12 தொடர்பாயிருச்சுன்னு வச்சுக்காங்க. சரிங்க ஐயா. அவருக்கு தொண்டையில பிரச்சனை வந்துருமா. நல்லதுங்கய்யா. தொண்டை வலி வருமா. அதாங்க, தொண்டையில கட்டி வர்றது, இந்த சைனஸ் ப்ராப்ளம் வர்றது, அதே மாதிரி இந்த தைராய்டு ப்ராப்ளம் வரதெல்லாம் அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்படிதானங்கய்யா. 2ஆம் பாவம் 2ஆம் பாவத்துக்கு புதன் சப்ளாடா வந்து கெட்டு போயிடுச்சுன்னா இந்த தொண்டையில் பிரச்சனை, பேச்சில் பிரச்சனை, நாக்கில் பிரச்சனை, கையில், இந்த 2ஆம் பாவத்துக்கு எதாவது பொறுப்பேற்றுக்கிறது அது பூரா வந்துருமா. நல்லதுங்கய்யா. இப்போ பாருங்க, நான் எனக்கு புதன் வந்து 1ஆவது வீட்டுக்கு புதன் சப்ளாடு, 3ஆவது வீட்டுக்கு புதன் சப்ளாடு, 5ஆவது வீட்டுக்கு சப்ளாடு, 11ஆவது வீட்டுக்கு சப்ளாடு இருக்காங்க. அப்போ இருந்தாங்கன்னா 3ஆம் வீடுக்கு இருக்கிறதுனால தானே என் மனசு எப்படி கம்யூனிகேஷன் கொடுக்குது பாருங்க. ரொம்ப அருமைங்க ஐயா, ரொம்ப எளிமையா இருந்துச்சுங்க ஐயா சொல்ற கருத்துக்கள் எல்லாமே. போய் தான் ஐயா வந்து அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அருவியா கூட்டிட்டு இருக்கீங்க. எல்லா ஒற்றைப்படை பாவத்துக்கும் புதனை நீங்க தப்ளாடா வச்சுட்டு இருக்கீங்க. அருமை அருமை. அப்போ புதன் வந்து அந்த இளமை அது கொடுப்பார் இல்லையா. எப்பயுமே நம்ம இந்த நம்முடைய சப்ளாடு தியரியில ஒரு கிரகம் தனித்து பலன் தராது. அந்த கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் மூலமும் தான் நின்ற உப நட்சத்திரத்தின் மூலம்தான் இயங்கும். இதான் சூத்திரம். தன்பாவம் 12 பாவத்துக்கு பேர் தன்பாவம் என்று அர்த்தம். தன்பாவம் தான் நின்ற நட்சத்திரத்தின் மூலமாகவோ உபநட்சத்திரத்தின் மூலமாகவோ மற்ற பாவங்களை தொடர்பு கொண்டு, தன்பாவத்தையோ மற்ற பாவங்களை தொடர்பு கொண்டு தனக்கு ஒரு விளைவை தேடிக்கொள்கிறார்கள். தான் சூத்திரம். ஐயா, இந்த அட்வான்ஸ் தியரி நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா ஒரு தனி மனித ஜாதகத்தை நீங்கள் எடுத்துருவீங்க. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து துல்லிதமாக பலன் சொல்வீர்கள். அதனால் இந்த
இது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். அதனால் அதை படிங்க, நல்லா படிங்க, ஆழமாக படிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்தை பற்றி படிக்கிறோம், அந்த கிரகத்தை தெளிவாக படிச்சுக்குவோம். இப்போ புதன்ங்கிறதுனால எதில் நோய் வருது? வெரி குட். ஒரு செய்தியை மற்ற இடத்துக்கு சொல்லுதுன்னா நரம்பு தானே கொண்டு போய் கொடுக்குது. அப்போ அந்த நரம்புல பிரச்சனை வருமா இல்லையா அப்படின்னு எடுத்துக்கலாம். வெரி குட் எல்லாருக்கும். அதனால இந்த கைங்கிறது புதன். கையினா புதன், விரல்னா புதன். இந்த பாருங்க, இந்த கை விரல் ஒன்றோடு ஒன்று இணைந்து தானே இருக்கு. இணக்கமாக இருந்தால் தான் அப்போ இணக்கம்னால என்ன அர்த்தம்? புதன். இணைந்து செயலாற்றுகிறது புதன். கூட்டுறவு சங்கத்தில் போனோன்னா 2 கை ஒன்றா தானே போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இதுல ஆட்சி உச்ச நீச்சம் இதேபடி எதுவும் மாறுமாங்க அந்த பலன்ல? இந்த இதில் ஆட்சி உச்சத்துக்கெல்லாம் வேலையா கிடையாதுயா. பாவங்கள் 8ஆம் பாவ தொடர்பு கொண்டால் நீசம்னு அர்த்தம். 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் நீசம்னு அர்த்தம். 6, 8, 12ஓட தொடர்பு கொள்ளும்போது 6ன்னா பகைன்னு அர்த்தம், 8, 12ன்னா நீசம்னு அர்த்தம். அந்த கிரகம் நீசமாக வேலை செய்யும். அவ்வளோதான். இது ஈஸியான சப்ஜெக்டியா. நன்றிங்க. நன்றி. வேற யாருக்காவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? கேள்வி இருக்கா? கேள்வின்னா எந்த கிரகம்யா? புதன் தான் கேள்வி. கேள்வினா புதன். சரி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் மீண்டும் சந்திப்போம். இன்றைய புதன் பார்த்துட்டோம். நாளைக்கு யாரை பார்க்க போகிறோம்? சுக்கிரனை பார்க்க போகிறோம். சுக்கிரன்யா.